10 பேர் சாப்பிட்ற மாதிரி நோம்பு கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் 200 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் கடலப்பருப்பு, அடுத்ததா 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் இதில் 2 லிட்டர் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். கஞ்சி காய்ச்சறதுக்கு 2 லிட்டர் தண்ணி பத்தாது தான். இருந்தாலும் இதில் தேங்காய் பால் எல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கையளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 25 பூண்டு பல், 2 தக்காளி, காரத்துக்கு 5-6 பச்சை மிளகாய், 2 கேரட்டை கட் பண்ணி சேர்க்குறேன். சின்னதா இஞ்சி துண்டுகளை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். இப்போ வேகிறதுக்கு தண்ணி பத்தலை, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் 1 லிட்டர் கிட்ட தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இது நல்லா கரையட்டும், அப்படியே மூடி வச்சிடலாம். இதே மாதிரி முழு தேங்காய் 2 தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி மிக்ஸி ஜாடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். தலைப்பாலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இன்னொரு முறை அந்த சக்கையை போட்டு ஜாடியில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை 2வது தேங்காய் பாலாக எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கஞ்சி வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ 2வது எடுத்த தேங்காய் பாலை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சி நல்லா கரைஞ்சி சூப்பராக வந்திருக்கு. இதில் சிறு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து இதில் பிரியாணிக்குள்ளே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் சின்ன